ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த பகுதியில் தேவன் நமக்கு ஒரு ஆராதனையை கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த பகுதியிலே சபையை கொடுத்திருக்கிறார், ஆராதனையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல ஈவுக்காக நாம் எப்போது என்ன செய்யணும்? நன்றி செலுத்த வேண்டும். எத்தனையோ கிராமங்களிலே தேவனுடைய சபை இல்லாமலும் தேவனுடைய வார்த்தை இல்லாமலும் அநேக ஜனங்கள் கேட்டிருக்கின் பக்கமாய் திரும்பி போய் கொண்டிருக்கிறாங்க. தேவனுடைய வெளிச்சம் இல்லாமல் கெட்டு போய் கொண்டிருக்கிற அநேக கிராமங்கள் இருக்கிறது. ஆனாலும் தேவன் நம்மேல் வைத்த அன்பு இந்த பகுதியிலே கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சபையை கொடுத்து அவருடைய வார்த்தையை கேட்கும்படி நமக்கு நல்ல காதுகளை கொடுத்து, வேதம் சொல்கிறது காதுள்ளவன் கேட்க கடவன், காது உள்ளவன் கேட்க கடவன். தேவனுடைய வார்த்தை எங்கே பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கே போய் உன் காதை அதற்கு கொடுத்து செவி கொடுத்து அதை கேட்டு நீ வாழ்ந்தாயானால் உன் வாழ்க்கையில் பிற்பகுதியிலே நீ சமாதானத்தோடு இருப்பாய் என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அநேகர் இன்றைக்கி பாருங்கள், தங்களுடைய வாழ்க்கையின் முற்பகுதியிலே தேவனை தேடாமல் விட்டு பின்னாலே அவர்கள் ஐயோ ஐயோ என்று அநேகரை நான் பார்த்திருக்கிறோம். ஏனென்றால் அப்பொழுது நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். காரணம் என்னென்னா, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற காலம் என்பது எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்காது. ஆமென். எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் கொடுத்து நம்முடைய கரங்களை தந்திருக்கிறார். அதன் காலத்திலே நேர்த்தியாக எல்லாம் செய்யப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகளை நினை. ஏன் ஆண்டவர் வாலிப பிராயத்தை சிருஷ்டிகளை நினை என்று சொல்கிறார்னா, இந்த வாலிபனாக இருக்கும்போதே நீ உன் சிருஷ்டிகளை நினைத்து கொள்வாயானால் உன் வாழ்க்கையின் பிற்பகுதி எப்படி இருக்கும்? நன்றாக இருக்கும். நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போதே கேட்காமல் அசட்டை பண்ணினோமானால் பின்னாளிலே நாம் இந்த உலகத்தில் அசட்டை பண்ணப்பட்டவர்களாக இருப்போம். அதனால தான் இந்த அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்? கர்த்தர் இந்த பகுதியிலே நமக்கு ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். தெய்வ வார்த்தையினாலே அவர் பேசுகிறார். அந்த வார்த்தையை நாம் யாரெல்லாம் கேட்கிறோமோ இந்த கேட்டவர்கள் யாவரும் பிழைப்பார்கள். ஹல்லேலூயா. காலங்காலமாய் தான் நடந்துக்கிட்டு வருது. நோவா காலத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. அந்த நோவா காலத்திலே ஒருவர் கூட தெய்வ வார்த்தையை கேட்கவில்லை என்ற படியாததினாலே நோவா மற்றும் தன் குடும்பத்தோடு காப்பாற்றப்பட்டான் என்று பார்க்கிறோம். அதேபோல் அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாக இந்த உலகத்தில் தேவன் பேசினார். இந்த உலகம் அழிவுக்கு எத்தனமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கை கொடுக்கிறார். நானும் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்தேன். உலகத்தில் இன்றைக்கி இருக்கிற நான் பார்க்குற மழை நாளைக்கு இருக்குமோ இல்லமோன்னு தெரியாது. பாருங்கள், வயநாடு என்ற கேரள பகுதியிலே எத்தனையோ கிராமங்கள் இன்று இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. அது வாழ்க்கையில் ஒரு நாள் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள், இப்படி நாம் எல்லாம் மண்ணோடு மண்ணாக போவோம் என்று. ஆனால் காலமும் சூழ்நிலைகளும் அவர்களை எங்கேயோ கொண்டு போய் மறைத்து விட்டது. அந்த மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை இல்லாததினாலே, தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை இல்லாததினாலே அநேக ஜனங்கள் அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறார்கள். நோவா காலத்திலே ஒருவன் கேட்டிருந்தால் கூட அந்த ஒருவனை கூட கர்த்தர் காப்பாற்றி இருப்பார். வார்த்தையை கேட்பது முக்கியமல்ல, அந்த வார்த்தையினுடைய நடப்பதே முக்கியம். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தையோடு ஏன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார்னா, இந்த வார்த்தையின் வல்லமையானது கடைசி நாட்களில் வருகிற துன்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் வேதனைகளுக்கும் உங்களை விலக்கி இது பாதுகாக்கும் என்று கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாக பாதுகாக்கும். அதனால் இந்த அற்பமான ஆரம்பத்தை ஒருவரும் அசட்டை பண்ணக்கூடாது. காதுள்ளவன் கேட்க கடவன்.
எங்கே தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறதோ அந்த வார்த்தையை நாம் என்ன செய்யணும்? காது கொடுத்து கேட்கணும். அவங்க கேட்கல, இவங்க கேட்கல. ஆண்டவர் அவங்களுக்கு பதிலாக உங்களை இல்லை, உங்களுக்கு பதிலாக அவங்களே இல்லை. ஆண்டவர் உங்களிடத்திலேயே பேசி கொண்டு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் இந்த நாளில் தொடர்ந்து நாம் தேவனுடைய வல்லமையை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போ ஆத்மாவை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆத்மா வாழும்போது நாமும் வாழுகிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த ஆத்மா தான் நான். என்னுடைய சரீரத்தில் இருக்கிற கண்களோ கால்களோ நான் அல்ல, என் ஆத்மாவே நானாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால் தான் இந்த ஆத்மா வாழும்போது, ஆத்மா வாழ்வது என்றால் என்ன? ஆத்மாவிலே நல்ல எண்ணங்களும் சிந்தைகளும் தேவனை குறித்த விசுவாசமும் தைரியமும் பலமும். ஆண்டவர் அதை அடிக்கடி நம்ம அதான் சொன்னார், இருக்கிற பலத்தோடைய போ. ஹல்லேலூயா. நான் உனக்கு தருகிற பலத்தோடைய போ, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. உலகத்தின் சூழ்நிலைகளை ஒரு நாள் நீ பார்க்காத. இது உலகத்தாருக்கு நடக்கிற வேண்டிய காரியம். அதனால் இது உனக்கு வரும் என்று நீ நினைக்காதே. அதனால் நீ பயப்படாத. எந்த வியாதியை குறித்தும் பயப்படாத, எந்த பிரச்சனைகளை குறித்தும் பயப்படாத, எந்த பலவீனங்களை குறித்து நீ பயப்படாத. உன் ஆத்மாவை நீ ஸ்டெடியாக வச்சுக்க. ஹல்லேலூயா. உன் ஆத்மாவை எப்படி வச்சுக்க? ஸ்டெடியாக வச்சுக்க என்று கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். உலகத்தில் அநேகரை பார்த்து நம்முடைய ஆத்மா இயங்கும். ஒரு சிலருடைய ஆத்மா பலவீனமான ஆத்மா என்ன செய்யும்? பணக்காரர்களை பார்த்தா இவங்களை போல நம்ம இல்லையே, இவங்க இப்படி இவ்வளோ வசதியாக இருக்காங்களே, இவ்வளோ காரில் போகிறாங்களே என்று அவளை பார்த்து மயங்கும், பொறாமைப்படும். எல்லா காரியங்களும் ஆத்மாவில் இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்ற ஆத்மாவை நீ ஒரு நாளும் தீமைக்கு உட்படுத்தாதபடி தேவ வார்த்தையினாலே நீ அனுதினமும் என்ன செய்யணும்? இந்த ஆத்மாவை நீ கழுவி சுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஆத்மாவில் கர்த்தரை வைக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது இந்த ஆத்மா முழுவதும் தேவ வார்த்தையினால் நிரம்புகிறது. அந்த வார்த்தையுடைய வல்லமை வெளிப்படும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை வளமாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தையினாலே நம்முடைய ஆத்மா செழித்திருக்கும் போது, உன் ஆத்மா வாழ்வது போல, ஆத்மா என்பது ஜீவனோடு என்னென்றைக்கும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் அந்த ஆத்மாவில் எந்த அளவுக்கு நீ பலம் கொண்டு திடமனதாக இருக்கிறாயோ அந்த அளவு வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். சந்தேகங்களும் பயங்களும் அவிசுவாசங்களும் ஆத்மாவிலே இருந்தால் நாம் ஒரு நாளும் என்ன செய்வர்களாக இருக்க முடியாது. வெற்றியின் கனியை பறிக்க முடியவர்களாக இருக்க முடியாது. கிந்தி நடக்கிறவர்களாகத்தான் நாம் இருப்போம். இருமனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் எப்படி இருக்கிறானா? நிலையற்று இருக்கிறான். அநேகருக்கு இன்றைக்கி ஆத்மாவில் என்ன இருக்குது? இருமனம் இருக்கிறது. இருமனம் என்பது என்ன? இதுவா அதுவா, மதில் மேல் உள்ள பூனையாக அநேகர் இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத. ஹல்லேலூயா. நானே உன் தேவன் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. ஐ ஆம் யுவர் காட். நான் உன்னை பலப்படுத்துகிற தேவன். நான் உனக்காக மரித்த தேவன். உன் பாவங்களை சிலுவையிலே மன்னித்த தேவன். உன் சாபங்களை எடுத்து போட்டிருக்கிறேன். என்னாலே அன்றி ஒரு உணவு உனக்கு இந்த பூமியில் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியவே முடியாது என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. ஏனென்றால் விசுவாசத்தில் வராத யாவும் பாவமே. கர்த்தரால் மட்டும் வருகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் கரங்களில் வைத்திருங்கள். அவிசுவாசத்தினாலும் பொய்யினாலும் புரட்டினாலும் வருகிற ஆசீர்வாதத்தை உங்கள் ஆத்மாவை ஒரு நாள் விரும்பாதபடிக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். அதனால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக உங்கள் ஆத்மா எப்போதும் காத்திருக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தான். சந்ததியாக உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆத்மாவிலே நாம் பலப்பட வேண்டும். ஆத்மாவிலே நல்ல விசுவாசத்துடையவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை சார்ந்து வாழுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் எனக்குள்ளே பெரியவராக இருக்கிறார் என்று நினைக்க வேணும். எந்த காரியத்தையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் பலவீனன் அல்ல, நான் பலவானாக இருக்கிறேன். ஆவியோ உயிர்ப்பிக்கும். அநேகர் நினைக்கிறாங்க, இப்படி சொன்னால் என்ன நடக்கும்? தெய்வ வார்த்தை ஆவியாக இருக்கிறது. அதனால் அடிக்கடி நம்முடைய வாயிலே தெய்வ வார்த்தையை வைக்கும்போது நம்முடைய கர்த்தர் நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய உடலிலே காணப்படுகிற
கோடிக்கணக்கான செல்கள் செயலிழந்து போயிருப்பதனால தான் நமக்கு என்ன வருகிறது? பலவீனங்களும் வியாதிகளும் எல்லாம் வருகிறது. ஏன் இந்த செல்கள் செயலிழந்து போயிருக்கிறது? ஏனென்றால் அதற்கு ஜீவன் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நானும் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும். அப்போ தேவ வார்த்தையில் என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது. தேவ வார்த்தையை நான் அறிக்கை பண்ணும்போது, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை, கர்த்தருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்கு உண்டு என்று ஆத்துமாவுக்கு நான் சொல்லும்போது என் உயிரணுக்கள் எல்லாம் உயிரடைகிறது, என் அணுக்கள் எல்லாம் செயல்படுகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் தைரியமாக சொன்னார், நீ முதிர் வயதிலும் கழிதந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பாய். ஹல்லேலூயா. ஆபிரகாம் 100 வயதிலே ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வல்லமில்லாம் மாறினானா? அவன் தேவனை விசுவாசித்தான், கர்த்தர் அதுக்கு அவனை நீதியாக எண்ணினார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய விசுவாசம் நம்முடைய ஆத்மாவிலே நிறைந்திருக்கும் போது நாமே இந்த உலகத்தை ஜெயித்தவர்களாக நாம் இருக்கிறோம். ஆமென். உலகத்தில் இருப்பொருளில் நமக்குள்ளே இருக்கிறவன் பெரியவர். தேவ வார்த்தைகளை அறிக்கை பண்ணும்போது இந்த உலகமே நமக்கு எதிராக வந்தாலும், எத்தனை பேர் நமக்கு எதிராக வந்தாலும், கர்த்தர் நமக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், இவங்க நமக்கு விரோதமாக இருக்காங்க, இவங்க நமக்கு விரோதமாக இருக்காங்க. யார் உங்களுக்கு விரோதமாக இருக்கட்டும், நமக்கு விரோதிகளைத்தான். ஹல்லேலூயா. விரோதிகள் நமக்கு எந்த அளவுக்கு வளர்கிறார்களோ அந்த அளவுக்கு தேவன் நமக்காக வைராக்கியம் பாராட்டி ஆசீர்வாதத்தை நமக்கு வழங்கக்கூடிய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா எப்போது கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுவார்னா, நமக்கு விரோதமாக யார் எழும்புகிறார்களோ அப்பொழுது தேவன் நமக்காக வைராக்கியம் பாராட்டி, ஹல்லேலூயா, நம்ம சார்பாக எழுந்து நம்மத்திலே அற்புதங்களை செய்கிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அதனால் நீங்கள் ஒரு நாளும் சூழ்நிலைகளை பார்த்து பயந்துடாதீங்க, கவலைப்பட்டாதீங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு இருக்காது. ஆமென். தேவன் நிச்சயமாகவே, ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஏன்? தன்னில் தானே அவர் ஆணையிட்டு சொன்னார், நிச்சயமாகவே நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். நீ பலவீனம் இல்லை, நீ பலவான். உன் ஆத்மாவை பலத்தோடு வைத்துக்க, விசுவாசத்தோடு வைத்துக்க. ஹல்லேலூயா. இந்த ஆத்மா சூழ்நிலைகளை பார்த்து ஒரு நாள் மிரண்டு போயிடக்கூடாது. எந்த சூழ்நிலையை சமாளிக்கக்கூடிய ஆத்மாவை நீ வைத்துக்கொள், அப்பொழுது நீ பிழைப்பாய். ஹல்லேலூயா. ஆமென். அந்த போராட்டம் பார்த்தோம். நம்ம என்ன செய்யணும்? புது பலனை குறித்து நாம் பார்த்தோம். புது பலனை தருகிறவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்த்து போகிறோம், ஆத்மாவிலே இருக்கிற சிந்தை என்னது? ஆத்மாவில் என்ன இருக்குது? சிந்தனை இருக்கிறது. இந்த ஆத்மாவில் தான் என்ன வரும்? சிந்திக்கிற தன்மை. நம்முடைய சிந்தைகள் எப்படி இருக்குது? சிந்தனை என்னது? எண்ணங்கள். நாம் எதை பற்றி சிந்திக்கிறோமோ, தோல்வியை சிந்திச்சா தோல்வி தான் நமக்கு என்ன வரும்? வெற்றியை சிந்திக்கிறவனுக்கு என்ன வரும்? வெற்றி தான் வரும். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் இந்த நாள் உங்களோடு பேசுகிறார், சிந்தனைகளே மாற்ற வேண்டும். சிந்தனையில் என்ன வேணும்? மாற்றம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. என்றைக்கு ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துக்குள் வந்துட்டோமோ அன்னைக்கே தூக்கி பழைய காரியம் குப்பையெல்லாம் எரிஞ்சிடணும். உலகத்தார் போகி பண்டிகைக்கு குப்பைகளை போட்டு எரிக்கிறது போல் நம்முடைய பழைய குப்பைகளெல்லாம் என்ன செய்யணும்? தூக்கி எரிஞ்சிடணும். எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே முடியாது என்று பழைய வாழ்க்கையில் நினைத்து கொண்டிருந்தோமோ அவை எல்லாவற்றையும் டிக் அடிச்சுட்டு அதை பக்கம் இன்டர்வியூலாம் மாற்றிட்டு ரைட்டை போடணும் எல்லாத்தையும். ஹல்லேலூயா. இதெல்லாம் என்னால் முடியும், மனுஷனால் இது கூடாது தான், தேவனால் எல்லாம் கூடும். என்னால் இது முடியாமல் இருந்துச்சு, ஆனால் இப்பொழுது நான் தேவனிடத்தில் இரக்கம் பெற்றிருக்கிறேன், தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார், இனிமே இந்த காரியம் என்னால் முடியும். ஹல்லேலூயா. இனிமே இதை செய்ய என்னால் முடியும். ஏனென்றால் இப்பொழுது நான் தனியாக இருக்கவில்லை, நான் தனியால் இல்லை, எனக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரோடு நான் இணைந்திருக்கிறேன். என் ஆத்மாவிலே தேவன் வந்து குடியேறி விட்டார். ஹல்லேலூயா. அதனால் நான் முன்னிலும் பெரிய பலத்தவனாக நான் இருக்கிறேன். அப்போ தான் ஒரு மனுஷன் சொன்னான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். புது சிருஷ்டி எப்படி பேசலாம் பாருங்க. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். யார் சொல்ல முடியும்? கர்த்தருடைய பிள்ளைகளை சொல்ல முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். தேவன் வெற்றியை உன் நாக்கிலே தேவன் வைத்திருக்கிறார். உன் நாவு எதை பேசுகிறதோ அதை உன் ஆத்மா கேட்கிறது. அதனால தான் தாவீது சொன்னான், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொன்னான். ஹல்லேலூயா. என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நீ அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஏன்னா ஆத்மாவுக்கு
ஆத்மாவோடு தாவீது பேசுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ நாம் பேசணும். அதுதான் தேவனுடைய வார்த்தையினுடைய அறிக்கை. அல்லேலூயா. தெய்வ வார்த்தையினுடைய அறிக்கை என்னென்னா, ஆத்மாவுக்கு நாம் சொல்லுவது தான் தெய்வ அறிக்கை. அதனால் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 10-20 தடையாவது கர்த்தர் என் மேய்ப்பர் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுங்கள். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாக இருக்கிறேன் என்று ஆத்மாவுக்கு சொல்லுங்கள். வேதத்திலே போட்டிருக்கு, உங்கள் ஆத்மாவுக்கு சொல்லுங்கள். நான் ஒன்றிலும் குறைவுள்ளவனாக இல்லை, நான் எல்லாம் நிறைவுள்ளவனாக இருக்கிறேன். நான் வாழாகாமல் தலையாவேன், நான் கீழாகாமல் மேலாவேன். இப்படி வார்த்தைகளை கேட்கும்போது நான் ஆத்மா என்னது? புஷ்டியாக இருக்கிறது, வாழுகிறது. தேவ வார்த்தையை ஆத்மாவில் போடும்போது ஆத்மா ஒரு நல்ல விளைநிலமாக தான் ஆண்டவர் சொன்னார். ஆத்மா என்பது ஒரு விளைநிலத்தை போல நல்ல நிலமாக அது இருக்கும்னா, நான் தேவன் கொடுக்குற வார்த்தையை போட்ட உடனே அது விளைந்து 100 மடங்கு பலன் தருகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் நம்முடைய ஆத்மாவை செழிப்போடு வைத்திருக்கணும். கர்த்தர் அடிக்கடி ஆத்மாவோடு தான் பேசுகிறார். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீ வாழ்ந்து சுகித்திருப்பாய், நீ கவலைப்படாத, இன்றைக்கி என்னோட வந்து சேர்த்துட்டியோ, இனிமேல் வாழ்க்கையில் என்ன தான் இருக்குது? வெற்றி தான் இருக்குது என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அதனால் இப்போ பாருங்க, அந்த சிந்தை, கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? தேவனுடைய பிள்ளைகளே அவருடைய சிந்தையை அறிந்திருக்கிறார்கள். ஆவியின் சிந்தை என்றால் என்ன? மாம்ச சிந்தை என்றால் என்ன? வாசிங்க, ரோமர் 8:1 வாசிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அடுத்த வசனம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை மரணம் பிரமாணத்தினின்று. அப்போ பாருங்க, ஆவியின் சிந்தை, மாம்ச சிந்தை. வேதம் சொல்கிறது மாம்ச சிந்தை மரணம். மாம்ச சிந்தைனா நம்ம அனைவரெல்லாம் உடனே என்ன நினைக்கிறோம்? பாவமான சிந்தனை தான் மாம்ச சிந்தை என்று நினைக்கிறோம். அல்லேலூயா. மாம்ச சிந்தை என்பது என்னன்னா, பாவமான சிந்தனை அல்ல. அநேகர் மாம்ச சிந்தனை உடனே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ பாவமான காரியத்தை சிந்திக்கிறது தான், ஏதோ பாவத்தை சிந்திக்கிறது தான். அது இல்லை. எப்படி ஒரு மனிதன் என்னால் இது முடியாது, என்னால் இதை செய்ய முடியாது, என்னால் இது நடக்காது, நான் அறிவில்லாதவன், நான் எனக்கு ஒன்றுமில்லை, நான் மனிதன் தானே, நான் பலவீனன் தானே, இப்படி என்று எவன் ஒருவன் நினைக்கிறானோ, எவன் ஒருவன் தன்னை மனிதனாக நினைக்கிறானோ, அப்போ அவனுக்கு இருப்பது மாம்ச சிந்தை. அல்லேலூயா. அவனுக்கு இருப்பது என்னது? மாம்ச சிந்தை. அதாவது தாட் ஆஃப் ஃப்ளஷ் அப்படின்னா மாம்சத்தின் எண்ணங்கள். மாம்சத்தின் மனுஷர்கள் அனைவரும் என்ன நினைப்பாங்க? இது நம்மால் முடியாது, மனுஷனால் இது கூடாது தான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆவியின் சிந்தை. ஆவி என்பது என்ன? தேவனுடைய வார்த்தை. அப்போ தேவனுடைய வார்த்தையின் சிந்தை என்னென்னா, மனுஷரால் இது கூடாதான், ஆனால் என் தேவனாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. அதுதான் மாம்ச சிந்தைக்கும் உலக சிந்தைக்கும் மனுஷனுடைய ஆவியின் சிந்தைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, உலகத்தில் இருப்ப எல்லாருமே முடியாது என்று சொல்வார்கள். ஆனால் தேவன் ஒருவர் தான், நான் உன் கூட இருக்கேன், இது உன்னால் முடியும் தம்பி. அல்லேலூயா. இது உன்னால் முடியும். இந்த வார்த்தையை மனசில் ஆத்மாவில் வச்சு அதே சிந்தையில் இருந்து ஒரு மனுஷன் தன் வாயை திறந்தா விசுவாசத்தோடு அவன் பேசினான்னா அதுதான் என்ன சிந்தை? ஆவியின் சிந்தை. இப்படிப்பட்டவன் வாழ்க்கையிலே நிச்சயமாக ஜெயிப்பான், நிச்சயமாக ஜெயிப்பான். என்றைக்கு தன்னை ஆவியின் சிந்தையோடு தேவனுடைய வார்த்தையோடு தன்னை
ஒன்றாக்கி கொள்கிறானோ, ஆத்மாவிலே ஒன்றாக்கி கொள்கிறானோ, அப்பொழுது உள்ளத்து நிறைவினால் வாய் பேசும். அப்போ உள்ளத்து நிறைவினால் வாய் பேசுனா உன் உள்ளம் வார்த்தையினால் நிறைந்திருந்தால் தேவனுடைய விசுவாசத்தை குறித்து உன் வார்த்தை வாய் பேசும். அல்லேலூயா. என்னால் அது முடியும். மனுஷனால் இது கூடாதான், தேவனாலே எல்லாம் கூடும். என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் பராக்கிரமம் செய்வேன். அல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் செழிப்பானவன், தேவனுடைய செழிப்பு எனக்குள்ளே இருக்கிறது. எதுவுமே இல்லாமல் இருக்கும்போதும் அதை நாம் விசுவாசித்து கற்பனையாய் அதை நாம் பேசும்போது தேவன் அதை நமக்கு உருவாக்கி தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அதனால தான் நம்முடைய ஆத்மா வாழ வேண்டும். அப்போ ஆவியின் சிந்தை, சொல்லப்போனால் கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை. உலகத்தை வாசிங்க, பிலிப்பியர் 2:5 வாசிங்க. பிலிப்பியர் 2:5. வாசிங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. என்னங்க அது? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. என்னங்க அவர் சிந்திச்சாரு? அவருடைய சிந்தை என்ன, எப்படி இருக்கு? அவருடைய சிந்தை எப்படி இருக்கு? உலகத்தை வாசிங்க. யோவான் 11:11. நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்புகிறேன். இப்போ சிந்தையை பாருங்க, தேவனுடைய சிந்தை எப்படி இருக்கு அப்படின்னா, லாசரு மரித்து விட்டான் என்று செய்தி வந்துருச்சு இயேசுக்கு. ஆனால் அவர் ஒரு மனிதன் மரித்து விட்டான், நமக்கு என்ன சிந்தை உண்டாகும்? இனிமேல் இந்த மனிதன் உலகத்தில் இருக்க மாட்டான், அவனுடைய சாப்டர் முடிஞ்சிருச்சு, அவன் என்ன செய்து விட்டான்? மறைந்து விட்டார். இனிமேல் அவரை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. மாண்டால் திரும்பி வருவது உண்டோ? உலகம் அப்படித்தான் சொல்லுது. மரித்தவர் மறுபடியும் ஒருவரோடு எழுந்து வருவார்களோ? உலகத்தை அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க சிந்தை எப்படி இருக்குன்னா, மரணம் என்பது ஒரு முடிவில்லாத அழிவுக்குரியது, அதிலிருந்து எந்த மனிதனும் மீள முடியாது என்று தான் உலகத்தால் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் சிந்தை எப்படி இருக்கு பாருங்க. லாசரு மரித்து விட்டான் என்று சொன்ன உடனே அவர் சொல்லார் பாருங்க, நான் அவர்களை நோக்கி அவர் சொல்றார் பாருங்க, நம்முடைய சிநேகிதனாக லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான். என்ன சொல்றாரு? நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்று சொல்றார். தட்ஸ் அப்படி தாட்ஸ் எப்படி இருக்குன்னா, தூங்கிக்கிட்டு இருக்கான், நான் எழுப்ப போகிறேன். ஆனால் அடுத்த சில வசனங்களையே அவர் மறித்து விட்டான் என்று வெளிப்படையாக நம்ம சொல்லிடுறாரு. ஆனாலும் சீசர்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக என்ன சொல்கிறாரு? அவர் தூங்கிட்டு இருக்கான், நான் எழுப்ப போகிறேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதன் மறித்து விட்டான் என்று மனிதரை போல சிந்திக்காமல் அவர் தேவனாக இருக்கிற அப்படின்னாலே இந்த மனிதனுக்கு என்னால் ஜீவனை கொடுக்க முடியும். உலகத்தில் இத்தனை காலமாய் எவனும் மறித்து உயிரோடு வந்ததில்லை. ஆனால் கிறிஸ்துவின் சிந்தை என்ன சொல்லுதுன்னா, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, நானும் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கும்படி வந்திருக்கிற வல்லமையில தேவன் நான். அதனால் ஒருத்தர் இறந்துட்டான், அவன் சாப்டர் முடிஞ்சிருச்சு அப்படி நினைப்பதற்கு கர்த்தர் மனிதன் அல்ல. அவருடைய சிந்தை எப்படி இருக்குன்னா, இந்த மறித்து 4 நாட்களான லாசருவை என்னாலே உயிரோடு எழுப்ப முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு செலுத்துங்க. உங்களுடைய கனவு மறித்து போயிருந்தா அதை தேவனாலே எழுப்பி கொண்டு வர முடியும். உங்கள் வாழ்க்கை மறித்து போனதாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை எழுப்பி கொண்டு வர முடியும்.
அப்படிப்பட்ட வல்லமையில தேவனைத்தான் நாம் ஆராய்த்தக்கூடிய. ஏன்னா அவருடைய சிந்தை எப்படி இருக்கோ அதே போல தான் அவருடைய சிந்தை எப்படி இருக்குதோ அதே போல் அவருடைய சிந்தைக்கு ஒப்பாக நம்முடைய சிந்தையும் மாற வேண்டும். அதான் கிறிஸ்துவுக்குள்ளே புது சிருஷ்டியாக நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுதும் இனிமே அது நடக்காது, அது முடிந்து போன கதை என்று உங்கள் வாயிலிருந்து ஒரு நாளும் சொல்லாதீர்கள். என் தேவனாலே அந்த கதையை திரும்பவும் கொண்டு வர முடியும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை மாற்ற தேவனாலே முடியும் என்று நினையுங்கள். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. இயேசு கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்போ எதையும் பாசிட்டிவாக நினைக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஜீவனை பற்றி நினைவு தான் தேவனுக்கு இருந்தது. அவருடைய ஜீவனை கொண்டு எப்பொழுது நமக்கு ஜீவனை கொடுக்கலாம், எப்பொழுது உயிர்ப்பிக்கலாம், எப்பொழுது நம்மை பலப்படுத்தலாம், இப்படி தான் அவருடைய நினைவு இருக்கிறது. அதனால தான் அவர் சொன்னார், அவன் நித்திரை அடைந்திருக்கிறான். அடுத்த வசனத்தை வாசிங்க. யோவான் 11:21 வாசிங்க. 21. ஆ ஆ ஆ ஆ உன் சகோதரன் உயிர் தெளிந்திருப்பான். அல்லேலூயா. மாத்தாளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, லாசர் மரித்தவரா தேவன் அங்கே வந்துட்டார், ஊருக்கு வெளியில் நிற்கிறாரு. கேள்விப்பட்டு மாத்தாள் ஓடி வருகிறாள். ஓடி வந்து ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. அவளுக்கு என்ன அறிவு இல்லை, தேவன் இங்கே மாத்திரமில்லை எங்கேயுமே இருக்காரு. அல்லேலூயா. பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வந்து விட்டது. ஏனென்றால் பிதாவானவர் இப்பொழுது ஆவியானவராய் நமக்குள்ளே இருக்கிறார். தட்ஸ் ஹோலி ஸ்பிரிட். இந்த ஆவி எங்கும் இருக்கிறது, இங்கேயும் இருக்கும் எங்கேயும் இருக்கும். அதனால தான் தேவன் இப்பொழுது தேற்றலாகிய பரிசுத்த ஆவியானவர் ஏன் ஆவியாக இருக்கார் அப்படின்னா, ஒரே நேரத்தில் 1,00,000 பேர் கூப்பிட்டா கூட அந்த 1,00,000 பேருக்கு பயிர் கொடுக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குது? ஆவியானவருக்கு இருக்குது. அவர் ஆவியானவராக இருந்தபடினால தான் அவர் எல்லாருக்கும் பயிரை கொடுக்குறாரு. அல்லேலூயா. அப்போ மாத்தாளுக்கு அது இல்லைன்னா என்ன தெரியல, அவரை குறித்து என்ன நினைக்கிறேன், நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா, அதாவது உங்கள் சரீரம் இங்கே இருந்துச்சுன்னா என் தம்பி பிழைச்சிருப்பான். ஆண்டவர் சொல்ல, நான் சரீரத்தில் இல்லை, நான் ஆவியாக இருக்கிறேன். ஆவி உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. ஆவியோ உயிர்ப்பிக்கும். அப்போ ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அவருடைய சிந்தை எப்படி இருக்குன்னா, மாத்தாளுடைய சிந்தைகள்லாம் லாசர் மரித்து விட்டான் என்று நினைத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் தேவனுடைய சிந்தையெல்லாம் எப்படி இருக்கு, அவன் உயிர் தெழுந்திருப்பான். அல்லேலூயா. நம்மை குறித்து ஆண்டவருடைய நினைத்து கொண்டு இருக்கிறார். என்னுடைய மகன் என்னை விசுவாசிக்கிறவன் இவன் ஒரு நாளும் கெட்டு போக மாட்டான், என்னுடைய வருகையிலே இவனை நான் உயிரோடு எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. ஆண்டவரே எங்கள் வாழ்நாள் பொழுதும் உங்களையே நினைச்சு துதித்து கொண்டிருந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும், கவலைப்படாத, நான் வரும்போது உன்னை என் உயிரோடே உன்னை இழுத்துக்கொள்வேன். அல்லேலூயா. உயிரோடே உன்னை, அப்பொழுது உலகத்தாருடைய கண்கள் எல்லாம் காணும். ஆகா, இவங்கெல்லாம் நம்ம எவ்வளோ சாதாரணமாக நினச்சிட்டோம். தேவனுடைய ஆராதனை எவ்வளோ அசட்டை பண்ணோம், தேவனுடைய வார்த்தை எவ்வளோ அசட்டை பண்ணோம். ஆனால் இவங்கெல்லாம் அதனால் ஆண்டவர் விருந்துக்கு அழைத்தார். ஒரு ராஜா விருந்துக்கு அழைக்கும்போது தனக்கு சமமானவர்களை, பணக்காரர்களை விருந்துக்கு அழைத்தார். அவங்களாம் என்ன சொல்லிட்டாங்க, ஐயா நான் வயல் வாங்கியிருக்கேன், புதுசாக ஏறு மாடு வாங்கியிருக்கேன், புதுசாக திருமணம் ஆகிருக்கு, இப்படி காரணங்களை சொல்லி அந்த விருந்துக்கு வரவில்லை. கடைசியில் தேவன் வழியில் இருக்கிற குருடர்களையும் சப்பானிகளையும் ஊனர்களையும் தன்னுடைய விருந்துக்கு தன்னுடைய மண்டபத்தில் அழைத்தார். அல்லேலூயா. என்ன காரணம் சொன்னாங்க, கர்த்தருடைய இரக்கம் மாறிடுச்சு பாருங்க. அதான் ஆண்டவர் எப்படின்னா, கர்த்தர் எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ நான் அவன் மேல் இரக்கமாக இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நான் எளியவனை பொழுதுகளில் உயர்த்தி பிறப்புகளோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கிற வல்லமையில் தேவன் நான். மனுஷனால் இது கூடாது தான், தேவனால் எல்லாம் கூடும். அப்போ கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்கணும் அப்படின்னா தேவனால் எல்லாம் கூடும் என்று நாம் நினைக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது நம்முடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படும் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. இயேசு அவரை நோக்கி,
ஆண்டவர் சொல்றார் பாருங்க, உன் சகோதரன் உயிர் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இப்பொழுதும் மரியாதை, நீ கவலைப்படாத, நான் வந்து விட்டேன், உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான். அடுத்த வருஷத்தை வாசிங்க 24. அதற்கு மாத்தாள் சொல்ல பாருங்க, உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, கடைசி நாளில் அவன் உயிரோடு எழுந்திருந்து என்ன பிரயோஜனம்? இப்போ அவன் உயிரோடு எழுந்து வந்தா எங்களுக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும். அவன் அங்கே உயிர்த்தெழுதுக்கு போயிட்டான், கடைசி உயிர்த்தெழுதலுக்கு. ஆமென். அன்னைக்கு அப்படி நினச்சிருக்காங்க, இந்த அதிசயம் எப்போ நடக்க போகுது, எவ்வளவு நாள் ஆகுமோ, எப்பொழுது இந்த அதிசயம் நடக்க போகுது, எப்பொழுது நாம் ஆசிர்வதிக்கப்பட போகிறோம், எப்பொழுது நாம் உயிர்ப்பிக்கப்பட போகிறோம் இப்படி நினைத்து கொண்டிருக்கேன். ஆண்டவர் சொல்றாரு, இல்லை இப்பொழுது ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இல்லை நான் வந்துட்டேன், இப்பொழுதே உன் சகோதரனாக லாசரு உயிரோடு எழுந்திருப்பான். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், இப்பொழுதே உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், இப்பொழுதே உன்னை உயிர்ப்பிக்க போகிறேன், இப்பொழுதே நீ ஆசீர்வதிக்கப்பட போகிறேன் கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. அது 25வது வசனத்தை வாசிங்க. இயேசுவை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாமே நான் தான். ஐ ஆம் த வே, ஐ ஆம் தட் ஐ ஆம். என்ன அர்த்தம்? எல்லாமே ஏன்ட்ட இருக்குப்பா. நீ இதற்காக விசேஷமாக ஒரு தேவனை தேட வேண்டும் அவசியம் இல்லை, இதற்காக நீ பெரிய பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நான் நினச்சேன்னா நான் தான் உயிர்த்தெழுதல், நான் தான் ஜீவன், நீ என்னை விசுவாசித்தா போதும், உன் சகோதரன் மரித்தாலும் உயிரோடு எழுந்திருப்பான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, எல்லாமே எல்லா பவரும் ஏன்ட்ட இருக்குப்பா. இப்போ நாம் போய் யார்ட்டையாவது ஒரு கலெக்டர்கிட்ட போய், ஐயா எப்படியாவது எனக்கு அந்த விஷயத்தை முடித்து கொடுங்க, அந்த விஷயத்தை அவர்கிட்ட சொன்னேன், அவர் கேட்கல, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் கலெக்டர் என்ன சொல்லுவார்? அடப்பாவே, நான் போய் அவன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உன் வேலையை முடிக்க என்னால் முடியும். ஆமென். உன்னுடைய இந்த வேலைகளை முடிப்பதற்கு எனக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். அதே தான் ஆண்டவர் சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் நானே ஜீவனை கொடுக்கிறவனும், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. லாசருவும் மரியாள் மீதும் மாத்தாள் மீதும் தேவன் அன்புவாக இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் மேலே அன்பாக இருக்க வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு பலத்தோடும் அவருக்கு என்ன செய்? அன்பாக இருக்கணும். ஆண்டவர் இந்த கண்டிஷனை போகிறார் பாருங்க, விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்ன அர்த்தம்னா, கர்த்தர் வல்லமையிலவர் என்று விசுவாசிக்கணும், கர்த்தர் மேல் அன்புள்ளவனாக இருக்க வேண்டும், கர்த்தரை நேசிக்க வேண்டும், அவருடைய வார்த்தை அவரோடு அனுதினமும் நாம் பழக வேண்டும், அவற்றை நாம் பேச வேண்டும், அவருடைய வார்த்தைகளை நடக்க வேண்டும். அதான் அன்பாக இருக்கணும். நாம் எப்படியோ இருந்துக்கிட்டு கர்த்தர் இதை செய்வார் என்று நாம் நினைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் மீது அன்பாக இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுது, ஏன் என்னை விசுவாசிக்க நீங்கள் பிறப்பீங்கப்பா அப்படின்னு மாத்தாட்ட ஏன் சொல்கிறாருன்னா, பெத்தானி என்ற கிராமத்துக்கு இயேசு வரும்போது நேராக எங்கே போவாராம்? அவங்க வீட்டில் போய் தான் சாப்பிடுவாராம். அந்த கிராமத்திலே அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் யாருன்னா அந்த குடும்பத்தார் தான். எல்லா இடத்தும் பிரசங்கம் பண்ணிவிட்டு கடைசியில் நம்ம இந்த ஏரியாவுக்கு நம்ம கிறிஸ்மஸ் கேரளுக்கு வந்தால் உடனே ரூபீஸ் என்ன சொல்லுவாங்க, நேராக முடிச்சுட்டு எங்கே வந்துடுங்க, என் வீட்டுக்கு வந்துடுங்க, அங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டு போங்க அப்படி தானே சொல்லுவாங்க. வாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்டு போங்க. இதே போல தான் அந்த மரியாதை மாற்றாலும் ஆண்டவர் அந்த பகுதியில் ஊழியம் செய்து விட்டு, அந்த கிராமத்தை ஊழியம் செய்து விட்டு கடைசி எங்கே போவார்னா மரியாதைக்கும் அந்த மாத்தாள் வீடு தான் போவார். அங்கே கூட லாசர் இருப்பான். அந்த லாசரும் அந்த 3 பேரும் தேவனிடத்திலே அன்பாக இருந்தார்கள். அல்லையா, தேவன் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அநேகர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, தன் இனபந்துகள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை மேசியா என்று அவர்களை விசுவாசிக்கவில்லை. ஆனால் இந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் மாத்திரம் விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. அப்போ தேவனிடத்தில் நாம் அன்பாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்பொழுது கர்த்தர் நம்மத்திலே அதிசயங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. பாருங்க, அற்புதங்களை அவர் செய்வார். அப்போ யாரெல்லாம் கர்த்தருக்கு மரியாதை கொடுத்து, அவருடைய பிள்ளைகளுக்கு மரியாதை கொடுத்து, தேவ வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அவரை நேசிக்கிறார்களோ கர்த்தர் அவர்கள் மேலே அன்பாக இருப்பார். வேதம் தெளிவாக சொல்லுது, மரியாள் மீதும் மாத்தாள் மீதும் லாசர் மீதும் தேவன் அன்பாக இருந்தார். அல்லேலூயா.
அவர்களை நேசித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிங்க, 26. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அல்லையா, என்ன கேட்குறாரு? மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்தாலும் அவன் பிழைப்பான். அநேகர் என்ன சொல்லலாம்? மரித்ததுக்கப்புறம் உயிர் தெழுதல் வரும்யா? அப்படி இல்லை. ஏன் நீ உயிரோடு இருந்தாலும் நீ பிழைப்பாய் என்று கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. உயிரோடு இருந்தாலும் நீ என்ன செய்வா? பிழைப்பாய் என்று கர்த்தர் சொல்றாரு. இதை நீ விசுவாசிக்கிறாயா? மாத்தாள்கிட்ட கேட்குறாரு. இதை நீ நம்புறியா? அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்பொழுதே உன்னுடைய தம்பியை என்னால் உயிரோடு எழுப்ப முடியும், காரணம் நான் அவனை நேசிக்கிறேன். அவர்கள் என்னை விசுவாசிக்கிறார்கள், மேசியா என்று விசுவாசிக்கிறார்கள். அநேகர் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் மரியாளும் மாத்தாள் என்ன பண்ணா? அவளுக்கு வேண்டிய உணவுகளை, தேவனுக்கு வேண்டிய உணவுகளை ஆயத்தப்படுத்தினாள். மரியாளோ அவள் சும்மா உட்காந்து இருந்தா அவருக்கு போர் அடிச்சிடும். இப்போ யாராவது வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் நம்ம போய் என்ன செய்வோம்? அடுப்பள்ளியில் எல்லாருமே போய் நின்றுக்கிட்டு சமைச்சிக்கிட்டே இருந்தோம்னா வந்தவர் வெளியில் என்ன செய்வார்? அப்படியே உட்காந்துட்டு இருப்பார். என்னடா நம்மளை விட்டுட்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் போயிட்டாங்களே. பாருங்கள், 2 பேரும் என்ன செஞ்சாங்கன்னா, ஒருத்தி வேலை செஞ்சா, ஒருத்தி தேவனுடைய பக்கத்தில் உட்காந்து ஆண்டவருடைய வாயில் வார்த்தைகள். மரியாளோ தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து தேவ வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார். ஏன்? அவரை நேசிப்பதினாலே. அவர்தான் நமக்கு விடியல், அவர் மட்டும்தான் நமக்கு விடுதலை, அவர்தான் மேசியா என்று அவர்கள் அந்த குடும்பம் நம்பினதினாலே அவர்கள் மேலே தேவன் அன்பாக இருந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த கேட்கிறார், இதை நீ நம்புறியா? உயிரோடு இருந்து நீ மறைச்சிருக்க, இப்போதான் மறைச்சிருக்கான் உன் தம்பி, இப்பொழுதே உன் தம்பி என்னால் உயிரோட எழுப்ப என்னால் முடியும் என்று நம்புகிறாய் என்று கேட்டார். அடுத்த வசனத்தை வாசிங்க, 27. அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமார் நாய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்போ பாருங்க, ஒரு அற்புதம் நடக்கணும்னா கிறிஸ்துவை தேவன் என்று எவன் தன் உள்ளத்தில் விசுவாசிக்கிறானோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக வருது பாருங்க. எவன் தன் உள்ளத்திலே கிறிஸ்துவை தேவன் என்று, கிறிஸ்துதான் தேவன் என்று, இயேசுதான் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறானோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைந்திருப்பான். அப்போ அவள் வாய் இந்த இவ்வளோ தூரம் பேசி ஏன் ஆண்டவர் மாத்தாண்ட பேசுகிறானா? அவள் வாயிலிருந்து என்னை கிறிஸ்து என்று சொல்ல வேண்டும். கிறிஸ்து தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறார். அதை கிறிஸ்து என்று சொல்லும்போது தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக அவர் மாறுகிறார். அற்புதம் நடக்கிறது. அந்த கிறிஸ்து தான் ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். அதனால் கிறிஸ்து என்று அவள் வாயிலே வந்தது. என்ன சொன்னார் பாருங்க, அப்படியே வாயில ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டா. அவள், நீர் உலகத்தில் வருகிறவனாய் தேவகுமாரனாய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இப்போ கரெக்டாக ஃபார்முக்கு வந்துட்டான். இப்போ அற்புதம் நடக்கிறதுக்கு தேவனுடைய ஃபார்முக்கு வந்துட்டான். தேவன் எதிர்பார்த்த அந்த உள்ளத்தில் வந்த விசுவாசம் அவளுக்குள்ளே வந்துடுச்சு. இப்போ தான் அந்த விசுவாசம் ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. இப்போ தான் கிறிஸ்துவின் சிந்தை மாத்தாளுக்கு வந்திருக்கிறது. கிறிஸ்து எதை சிந்திக்கிறாரோ அதே சிந்தை மாத்தாளுக்கு வந்தது. அப்போ கிறிஸ்துவை போல நீங்கள் சிந்தித்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் கிறிஸ்து என்ன சொல்றாரு? பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லா வீட்டிலும் வாழ்ந்து சுகமாயிரு. நீ வாழும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நீ விரும்புறியா? நான் விரும்புகிறேன் நீ வாழணும் அப்படின்னு. ஆனால் நான் என்னை விரும்பவில்லை. ஏன்னா என்னுடைய இயலாமை தான் நான் பார்க்குறேன். எனக்கு என்ன சோர்ஸ் இருக்குது? நான் பெரிய எப்படி முன்னேற முடியும்? எனக்கு யார் பெரிய சொந்தக்காரங்க இருக்கா என்னை உயர்த்த முடியும்? என் சிந்தனைலாம் சந்தேகத்துமாக தான் இருக்குது. என் வாழ்க்கையில் நான் முன்னேற முடியுமா? இப்படி தான் இருக்குது. ஆனால் என்னைக்கு கிறிஸ்து எனக்கு வந்துட்டார், இனிமேல் நான் டாப்பு தான். ஹல்லேலூயா. இனிமேல் நான் டாப்புக்கு மேலே டாப்பு போய்கிட்டே இருப்பேன்னு ஒரு மனுஷன் சிந்திக்க ஆரம்பித்தாலும் அப்பொழுது கிறிஸ்துவின் சிந்தை அவனுக்கு உண்டாயிருக்குது. கிறிஸ்துவின் சிந்தை வந்த மாத்திரத்தில் அவன் ஜெயிக்கிறவனாக மாறுகிறான். ஹல்லேலூயா. ஒரு அடுத்த வருஷத்தை வாசுங்க. இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரி ஆகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து வந்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றால். அடுத்த வருஷத்தை வாசிங்க.
எழுந்து அவளிடத்தில் வந்தாள். அவள் வந்து என்ன சொல்ல பாருங்க, அடுத்த வருஷம் இருந்தார். போனார்கள். அடுத்த வசனம். அவள் அதே சொல்லலாம், ஆண்டவரே நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆண்டவர் என்ன சொல்ல பாருங்க அடுத்து. ஆவியிலே தேவன் கலங்கி துயரம் அடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரை வந்து பாருங்கள் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அல்லேலூயா. இயேசு ஆவியிலே கண்ணீர் விட்டார். இயேசு எப்படி விட்டார்னா, ஆவியிலே, அவர் மாம்சத்தில் கண்ணீர் விடலை, ஆவியிலே தேவன் என்ன செய்தார், கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அடுத்து குருடருடைய கண்களை திறந்த இவரை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அடுத்து கலங்கி கடை இடத்திற்கு வந்தார். வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். அல்லேலூயா. கல்லை எடுத்து போட சொல்லிட்டார். கல் என்பது ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. உயிர்த்தெழுதலுக்கு தடையாக இருப்பது பெரிய கல் தான். நாம் உயிரோடு எழுந்திருப்பதற்கு, மாம்சத்தின்படி உயிரோடு எழுந்திருப்பதற்கு எது பெரிய கல் தான் தடையாக இருக்கு. கல் என்பது பாரம். கல்லை எடுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டாரு. வாசிங்க. நானுமே அவள் இன்னும் எப்படி இருக்கா, இன்னும் மாம்சத்தை தான் இருக்கா. பரவாயில்ல. அடுத்த வருஷம் ஆண்டவர் சொல்ல பாருங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று உனக்கு சொல்லவில்லையா? நினைச்சுப்பாரு. இப்போது நீ என்னை கிறிஸ்து என்று விசுவாசித்து நீ நினைச்சினா, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். அல்லேலூயா. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். நான் நினைச்சா இப்பொழுது இந்த லாச உயிரோடு எழுப்ப முடியும் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா? அல்லேலூயா. நீ தேவனுடைய மகிமையை இப்பொழுதே, எப்பொழுது வருகை என்பதல்ல, இப்பொழுதே நான் என் மகிமையை உனக்கு காட்ட முடியும் என்று கர்த்தர் சொல்றார். அடுத்த வருஷம் வாசிங்க. எடுத்து போட்டார்கள். பிதாவை நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை சோத்தரிக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் அனுப்பினதை விசுவாசிக்கும்படியாக சொன்னேன் என்றார். லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். ஹல்லேலூயா. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். இது எதுக்கு அடையாளம் தெரியுமா? நீங்கள் அநேகர் நினைக்கலாம், உயிர்த்தெழுதல் என்றால் கடைசி நாட்களில் தான் நம்ம உயிரோடு எழுந்திருப்போம். இப்போ இல்லை. ஆசீர்வாதம் என்றால் கடைசி காலத்தில் தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஆபிரகாம் நம்ம பார்த்து என்ன செஞ்சிட்டோம்? ஆபிரகாமுக்கு 100 வயசு தாங்க ஆசீர்வாதம் கிடைச்சி. இல்லை, ஆண்டவர் சொல்றார், இல்லை, நான் இப்பொழுதே உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை இல்லை தேவன். அல்லேலூயா. இப்பொழுதே நானே உயிர்த்தெழுதல், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அதனால் ஐ எம் நாட் எ பாஸ்ட், ஜஸ்ட் ஐ ஆம் ப்ரெசன்ட் டென்ஸ். அல்லேலூயா. நான் இப்பொழுதே உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை இல்லவன். இப்போது நீ விசுவாசினா தேவ மகிமையை நீ காண்பாய், உன் வாழ்க்கையில் காண்பாய். இப்பொழுதே உன் கண்கள் காணும்படி நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதை உன் கண்கள் காணும் என்று கர்த்தர் சொல்றார். அனைவருடைய கண்கள் காணும். எப்போதோ நீ ஆசீர்வதிக்கப்பட தேவையில்லை. ஏன்னா நான் தான் உன்னை ஆசீர்வதிக்க உயிர்த்தெழுதலை கொடுப்பதற்கும் ஆசீர்வதிப்பதற்கும் வல்லமையில தேவன் நான் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அதனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இப்பொழுதே உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையில தேவன். ஆனால் ஒன்று நமக்கு தேவை, அவருடைய சிந்தை நமக்கு தேவை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இந்த சிந்தை உங்களுக்கு காணும். புது சிஷ்டியாக மாற வேண்டும். தேவனத்தில் அன்பாக இருக்க வேண்டும். கர்த்தரை நேசிக்க வேண்டும். அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அவருடைய சீசனாக மாறணும்.
டிசிபிள்ஸாக மாறணும். அதாவது நாம் ரட்சிக்கப்பட்டு விசுவாசியாக இருப்பதை காட்டிலும் அவருடைய சீசனாக மாறணும். சீசன் என்பது என்ன? அவரை போலவே மாற வேண்டும். அவரை போலவே மாறுவதுதான் அவருடைய சீசனாக இருப்பது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய சிந்தையை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் அவர் பேசின வார்த்தைகளை எல்லாம் வாசித்து பாருங்கள். அப்பொழுது அவருடைய சிந்தை உங்களுக்கு என்ன என்று தெரியும். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர் என்று உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த கிறிஸ்துவின் சிந்தையை நாம் அடுத்த வாரம் கூட பார்க்கலாம். இப்போது நேரம் முடிந்து விட்டதுனால கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் மிச்சம் எல்லாரும் ஒரு கூட எழுந்து நின்று ஹல்லேலூயா எல்லாரும் ஹல்லேலூயா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மால் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். உம்மால் ஆகாத ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுவோம். ஆகும், எல்லாம் ஆகும். எல்லாம் ஆண்டவர் சொல்லுங்க. ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மால் ஆகும். எல்லாமே உம்மால் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மால் ஆகும். நாங்கள் ஜெயிப்போம். வல்லமையில் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, இந்த கால்வெளி பிள்ளைகளோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. மனுஷனால் இது கூடாதான், தேவனாலே எல்லாம் கூடும். கிறிஸ்து இயேசு இந்த சிந்தை நமக்கு வர வேண்டும். ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழைய சிந்தைகள் ஒளிந்து போன எல்லாம் புதிதாய் மாறி இருக்க வேண்டும். கர்த்தர் பிள்ளைகளுக்கு நல்ல புதிய சிந்தைகளை கொடுங்க. ஆத்மாவிலே தைரியத்தையும் பலனையும் நல்ல எண்ணங்களையும் சிந்தைகளையும் தேவன் கொடுக்கும்படி செபிக்கிறேன். அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தின் இருக்கும்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே குறைவுகள் நீங்குவதாக. ஐஸ்வர்யமும் செழிப்பும் குடும்பத்திலே பற்றி பிடிக்க ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பாக எதிர்பார்த்த எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுங்க. வாலிபர்களை ஆசீர்வதிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். கிருபையில் மூடிக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. என் முழு வெளியே சுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி சோத்திரம்.
வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் கிருபையும் இரக்கும் வல்லமையும் பலனும் என்னென்றைக்கும் இந்த பிள்ளைகளோடு என்னாலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவரை வாழ்த்தி நாம் கடந்து செல்வோம். ஆமென்.